இந்தியாவை பொறுத்தவரை ஜனநாயகம் என்பது வாழும் வழி. ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ நாட்டின் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி பேச்சு. ட்ரினிடாட் டொபாகோ நாட்டிற்கு சென்ற பிரதமர் மோடிக்கு தி ஆர்டர் ஆஃப் தி ரிப்பப்ளிக் ஆஃப் ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ என்ற உயரிய விருது வழங்கி கௌரவிப்பு. திருக்குறளை மேற்கோள் காட்டி இரு நாட்டின் நட்புறவு வலிமையாக இருப்பதாக பெருமிதம். இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல்வர் வேட்பாளராக தாவேக தலைவர் விஜய் அறிவிப்பு. கூட்டணி குறித்த முடிவை எடுக்கும் அதிகாரத்தையும் விஜய்க்கு வழங்கி செயற்குழு கூட்டத்தில் ஒப்புதல். பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என தாவேக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். கூட்டணி என்றால் தாவேக தலைமையில் மட்டுமே, திமுக பாஜகவுடன் என்றும் கூட்டணி இல்லை என்றும் விஜய் உறுதி. தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிடுவது அதிமுகவிற்குத்தான் சவாலாக இருக்கும். திமுக எம்பி கனிமொழி கருத்து. திமுக வரவேண்டாம் என்ற எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் ஓரணியில் திரள வேண்டும். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என விஜய் திட்டவட்டமாக கூறிய நிலையில் நயினார் நாகேந்திரன் கருத்து. திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் கொலை வழக்கில் 3வது நாளாக 9 மணி நேரத்திற்கும் மேல் நடந்த விசாரணை. அஜித்குமார் உடலை உடற்கூறாய்வு செய்த மருத்துவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட நீதிபதி. விசாரணை முடிந்து போலீசார் அஜித்தை அழைத்துச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. பல மணி நேர விசாரணைக்கு பின் அழைத்துச் செல்லப்பட்ட போது பதிவான வீடியோ என தகவல். திருப்புவனம் அஜித்குமார் மரணத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என நிகிதா ஆடியோ வெளியீடு. அஜித்குமார் மரணத்தால் தானும் தன் அம்மாவும் தினமும் அழுவதாகவும் பேச்சு. அஜித்குமார் கொலை வழக்கில் தொடர்புடைய நிகிதா என கூறி தமது புகைப்படம் சமூக ஊடகங்களில் பகிரப்படுவதாக பாஜக பெண் நிர்வாகி புகார். தனது புகைப்படம் தவறாக பரப்பப்படுவதாகவும் பாஜக பெண் நிர்வாகி வேதனை. வரதட்சணை கொடுமையால் ரித்தன்யா தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். ரித்தன்யாவின் மாமியாரை கைது செய்து போலீசார் நடவடிக்கை. அவிநாசியில் புதுமணப்பெண் ரித்தன்யா தற்கொலை செய்து கொண்டது தொடர்பான வழக்கு. திருப்பூர் நீதிமன்றத்தில் ரித்தன்யாவின் கணவர் தரப்பில் கால அவகாசம் கேட்கப்பட்ட நிலையில் விசாரணை வரும் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. அவிநாசி இளம்பெண் ரித்தன்யா தற்கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும். ரித்தன்யாவின் பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை. தமிழகத்தில் 9 IAS அதிகாரிகள் இடமாற்றம். தமிழக அரசு உத்தரவு. தமிழ்நாடு அரசின் தகைசால் தமிழர் விருதுக்கு பேராசிரியர் KM காதர் மொஹிதீன் தேர்வு. சுதந்திர தினத்தன்று விருதை வழங்க உள்ளார் முதல்வர் ஸ்டாலின். உதவி மக்கள் தொடர்பு பணிக்கு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தகுதி உள்ளவர்களை நியமிக்க EPS வலியுறுத்தல். உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நியமனம் செய்யாமல் திமுக IT அணியை சேர்ந்தவர்களை நியமனம் செய்வதாக குற்றச்சாட்டு. சேலம் மேற்கு தொகுதி MLA அருளை கொறடா பதவியில் இருந்து நீக்கக் கோரி பாமகவினர் மனு. சட்டப்பேரவை செயலகத்தில் பாமக MLAக்கள் சதாசிவம், சிவக்குமார், வெங்கடேஸ்வரன் ஆகியோர் மனு அளித்தனர்.
பாமகவின் சட்டப்பேரவை கொறடாவாக அருள் தொடர வேண்டும் என சபாநாயகருக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடிதம். பாமக எம்எல்ஏ அருள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக அன்புமணி தெரிவித்த நிலையில் கடிதம். காவல் நிலைய மரணங்களை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரி காவல்துறையிடம் புதிய மனு அளிக்க தாவேகாவுக்கு உத்தரவு. தாவேகாவின் மனுவை சட்டப்படி பரிசீலித்து தகுந்த உத்தரவு பிறப்பிக்க காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். ஆர்ப்பாட்டங்களுக்கு அனுமதி கொடுப்பது மட்டுமே காவல்துறையின் வேலை அல்ல என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. சென்னையில் 6ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கோரிய தாவேகாவின் வழக்கு முடித்து வைப்பு. ஜூன் 30ஆம் தேதிக்குள் கைவிரல் ரேகை பதியாத ரேஷன் அட்டைகள் செல்லாது என்பது வெறும் வதந்தி. தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக கணக்கான தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம். இரண்டாயிரத்து 26 பொங்கல் முதல் மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி செயல்படும். எய்ம்ஸ் மருத்துவமனையின் பணிகள் வேகமாக நடைபெற்று வருவதாக எய்ம்ஸ் நிர்வாக அதிகாரி ஹனுமந்தராவ் தகவல். பிளாஸ்டிக் தடையை தமிழகத்தில் முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். தமிழக அரசுக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. ராபிஸ் நாய்க்கடி சிகிச்சை குறித்து விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. நாய்க்கடித்த 1வது, 3வது, 7வது, 28வது நாளில் கட்டாயம் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் தங்கம் 72,400 ரூபாய்க்கு விற்பனை. நேஷனல் ஹெரால்ட் விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறையின் வழக்கு மிகவும் விந்தையானது. டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி தரப்பு வாதம். மணிப்பூரில் வெடிகுண்டுகள், கைத்துப்பாக்கிகள் உள்ளிட்ட 203க்கும் மேற்பட்ட ஆயுதங்கள் பறிமுதல். வன்முறை சம்பவங்களை கட்டுப்படுத்தும் வகையில் நடவடிக்கை. கேரளாவில் நிபா வைரஸ் கண்டறியப்பட்டதால் மலப்புரம், கோழிக்கோடு, பாலக்காடு மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை. கட்டுப்பாட்டு மண்டலங்களில் மாஸ்க் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. உத்தராகண்ட் மாநிலம் சாமாலி பகுதியில் பத்ரிநாத் செல்லும் சாலையில் நிலச்சரிவு. போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் பக்தர்கள் கடும் அவதி. ரஷ்யாவின் ரோஸ்டோவ் மண்டலத்தில் குடியிருப்பு பகுதியில் ட்ரோன் தாக்குதல் நடத்திய யுக்ரைன். ஏராளமான வீடுகள், வாகனங்கள் சேதமடைந்ததாக தகவல். பாகிஸ்தானின் கராச்சியில் 5 மாடி குடியிருப்பு கட்டடம் இடிந்து பயங்கர விபத்து. 7 பேர் உயிரிழந்த நிலையில் இடிபாடுகளில் சிக்கியுள்ள பொதுமக்களை மீட்கும் பணி தீவிரம். பர்மிங்ஹாம் டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் 407 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இங்கிலாந்து. 2ஆம் இன்னிங்ஸில் 2ஆம் நாள் ஆட்ட முடிவில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 64 ரன்கள் எடுத்துள்ள இந்தியா 244 ரன்கள் முன்னிலை. டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கு திண்டுக்கல் முன்னேற்றம். 2வது குவாலிஃபயர் போட்டியில் சேப்பாக்கை 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வென்றது திண்டுக்கல். தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமான விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் தற்போது தயாரிப்பாளராக பதிவு. நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் உறுப்பினராக சேர்ந்திருக்கிறார் ஜேசன் சஞ்சய். தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஈட்டிய விடுப்பு சரண்
அக்டோபர் 1 முதல் நடைமுறை. 2026 ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் முன்கூட்டியே நடைமுறைக்கு வருவதாக அரசாணை. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதள பொது தொழில்நுட்ப சேவை மையம் விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வரும் 7ஆம் தேதி குடமுழுக்கு விழா. சிறப்பாக நடைபெற்ற 4ஆம் நாள் யாகசாலை பூஜைகள். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் குடமுழுக்கு. தூத்துக்குடி மாவட்டத்தில் வரும் 7ஆம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு. ஆகஸ்ட் 29ஆம் தேதி தொடங்கும் வேளாங்கண்ணி மாதா பேராலய திருவிழா. பக்தர்கள் வருகைக்கு இடையூறாக அமைந்திருந்த ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றம். சேலம் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுக்க வந்தவர்களிடம் பணம் பறித்த எஸ்ஐ. பணத்தை எஸ்ஐ வாங்கிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி. கேரள மாநிலம் ஆலப்புழா அருகே வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த காரை பெட்ரோல் ஊற்றி கொளுத்திய நபரால் அதிர்ச்சி. சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் போலீசார் விசாரணை. கரூர் மாவட்டம் குளித்தலையில் 2 கூரை வீடுகள் எரிந்து சிலிண்டர் வெடித்த சம்பவத்தால் பரபரப்பு. வீட்டின் அருகே கொட்டப்பட்டிருந்த குப்பையில் யாரோ ஒருவர் தீ வைத்த நிலையில் வீட்டிற்கு பரவிய தீ. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் காதலிக்க மறுத்த பள்ளி மாணவிக்கு கத்திக்குத்து. பேனா கத்தியால் மாணவியின் நெற்றியில் குத்திய இளைஞரால் பரபரப்பு. ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் தாயக்கட்டையை பயன்படுத்தி சூதாட்டத்தில் ஈடுபட்ட 5 பேர் கைது. சூதாட்டத்தில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகி பரபரப்பு. நீலகிரி மலை ரயில் பாதையில் பைக் ஒட்டி ரீல்ஸ் வெளியிட்ட இளைஞர் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு. தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்ட இளைஞர். நம்ம பைக் இறக்கி போறதுனால அது நம்ம உயிருக்கும் ஆபத்து, ப்ளஸ் நம்ம மற்றவங்களுக்கு ஒரு பேட் எக்ஸாம்பிளாக செட் பண்ணுறோம். யாருமே ரீல்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ரூல்ஸை வயலேட் பண்ணாதீங்க. கோவை வெள்ளியங்கிரி மலையடிவார பகுதியில் வனத்துறை வாகனத்தை ஆக்ரோஷமாக தாக்க வந்த காட்டு யானை. அதிர்ச்சி அளிக்கும் வீடியோ காட்சிகள் வெளியீடு.